டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பாலிட்டி பார்த்தோன்னா நமக்கு 100 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது. செகண்ட் பேப்பரில் யூனிட் 1. ஸோ பாலிட்டியை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக மெயினாக லக்ஷ்மிகாந்த் புக்கை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை என்னென்ன வந்திருக்கு, எந்தெந்த டாப்பிக்கில் வந்திருக்கு, சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணி எங்கே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த ஏரியாவை நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறப்போ நமக்கு இன்னும் அட்வான்டேஜ். ஸோ வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அப்புறம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனு, ப்ரியாம்பிள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனு, அப்புறம் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பார்ட்ஸு, ஷெட்யூல்ஸு, ஆர்டிகல்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கணும். 10 மார்க் அளவுக்கோ 15 மார்க் அளவுக்கோ நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம ஆன்சர் டெலிவரி பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாட்டிக்கான பார்ட்டு. கண்டிப்பாக வந்து இதை வந்து அப்படியே டெலிவர் பண்ணுற மாதிரி நம்ம நோட் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். டெஸ்ட் பேட்ச்லேயே நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த மாதிரி டாபிக்ஸையும் நம்ம வந்து கொஸ்டின் வைஸாக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள ரிலேஷன், இதையும் வந்து நம்ம ஒரு கொஸ்டினாக வந்து நோட் மேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற கொஸ்டின்ஸு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எத்தனை தடவை அது வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நோட் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ரெடிமேடாக ஆன்சர் டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கடுத்து பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, இந்த மாதிரி பார்ட்டெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து பேரலல் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். அதாவது பிரசிடெண்ட் படிக்கிறோன்னா அதுக்கு பேரலாக கவர்னர் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் படிக்கிறோன்னா சீஃப் மினிஸ்டர் படிச்சுக்கணும். லோக்சபா படிக்கிறோன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி படிச்சுக்கணும். ராஜ்யசபா படிக்கிறோன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேரிட்டிவாக படித்தோம்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆர்டிகல் நம்பர்ஸ் இங்கே பிரசிடெண்ட்டுக்கு 52 அப்படின்னு இருக்குன்னா, கவர்னருக்கு 153 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸை வந்து பேரலாக போயிட்டுருக்கும். +100, +90, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஃபாலோ ஆகும், பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிகிள்ஸை மேட்ச் பண்ணி நம்ம படித்தோம்னா இன்னும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட படிக்கும்போது அதுக்கு பேரலாக ஹைகோர்ட் படிச்சுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, லோயர் கோர்ட்ஸ்லாம் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்படி பேரலாக படிக்கும்போது நம்ம அங்கே உள்ள ப்ரொவிஷன்ஸும் இங்கே உள்ள ப்ரொவிஷன்ஸும் என்ன வேறுபடுது, எதை வந்து நம்ம ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். இது படிக்கும்போதே ஜுடிஷியரியில் இது படிக்கும்போதே வந்து நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இந்த மாதிரி டாபிக்ஸும் சேர்த்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வர்ற கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக மார்க் ஃபெச் பண்ணலாம். அடுத்து பார்த்தோன்னா லோக்கல் பாடிஸில் வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்குது, முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. ஸோ பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் கமிட்டிஸில் ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து ஜெனிசிஸாக நம்ம ஆர்கனைஸ்டாக படிக்கணும். இதே மாதிரி 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது மூலயமா தான் பஞ்சாயத்து ராஜும் முனிசிபாலிட்டியும் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸு, ஆர்டிகல்ஸு கரெக்டாக 243லேருந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த ப்ரொவிஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக ஒரு இதுக்கும் படித்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக டெலிவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன், இப்படிலாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்றுத்துக்கும் ஆர்டிகல் வைஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். கொஸ்டின் வைஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கமிஷன்ஸ் இருக்கும், சர்க்காரியா கமிஷன்ஸு, ராஜமன்னார் கமிஷனு. ஸோ எது வந்து ஸ்டேட்டுக்கு ஆதரவாக இருக்குது, எது வந்து சென்டருக்கு ஆதரவாக இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்தந்த கமிஷனோட ரிப்போர்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் டெலிவர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல்
கான்ஸ்டியூஷனல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டிக்கிளும் நமக்கு தெரியணும், அதோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்றதும் தெரியணும். இதெல்லாம் கரெக்டாக படித்து வச்சுக்கிட்டோம்னா, நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கரெக்டாக டெலிவர் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அதுக்கடுத்து ஆர்டிஏ இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் லக்ஷ்மிகாந்தில் கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஒன்றுத்தையும் ஒரு கொஸ்டினாக நம்ம மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நித்தி ஆயோக்கும் ரொம்ப முக்கியம், ஃபினான்ஸ் கமிஷன் அதுவும் முக்கியம். ஃபினான்ஸ் கமிஷன்லாம் நம்ம பாலிட்டியில் படிக்கும்போது எக்கனாமிக் ஏற்ற மாதிரியும் படித்து வச்சுக்கணும். ஸோ வந்து இங்கேயும் வரும், அங்கேயும் வரலாம், எங்கே வந்தாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நோட்ஸ் வந்து ஒரு பாடிக்கும் கரெக்டாக 10 மார்க் ஆர் 15 மார்க் அளவுக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கொஸ்டின் டெலிவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வகையில் பாலிட்டியை அப்ரோச் பண்ணால் நம்ம பாலிட்டியில் நல்லா ஸ்கோர் மேக் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.